நான் மீண்டும் பழனியாண்டிக்கு வாக்களிக்கிறேன். இந்த முடிவு எந்த வதந்தியையும் வைத்து எடுத்தது அல்ல. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் நான் நேரில் பார்த்தும் அனுபவித்தும் உள்ள செயல்பாடுகளின் அடிப்படையில் எடுத்த முடிவு. ஸ்ரீரங்கம் என்பது வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட தொகுதி. அதே நேரத்தில் அடிப்படை வசதிகளுக்கான தேவை எப்போதும் இருக்கும் பகுதி. இந்த தொகுதியில் சாலைகள் சீரமைப்பு, குடிநீர் விநியோகம், தெருவிளக்குகள், மின்சார வசதிகள், அரசு அலுவலகங்களில் மக்கள் பணிகள் தாமதமின்றி நடைபெற உதவிய நிர்வாக தொடர்புகள். இந்த விஷயங்களில் தொகுதி மக்கள் அடிக்கடி குறிப்பிடும் பெயர் பழனியாண்டி. அவர் அரசியலில் சத்தம் போடும் தலைவராக இல்லை. அதற்கு பதிலாக அமைதியாக வேலை செய்து விளைவுகளை காட்டும் ஒரு மக்கள் பிரதிநிதி என்றே பலர் அவரை பார்க்கிறார்கள். அரசியலில் சர்ச்சைகள் எப்போதும் வரும். ஆனால் ஒரு உண்மை தெளிவாக இருக்கிறது. இதுவரை எந்த நீதிமன்றமும் பழனியாண்டி மீது குற்றம் நிரூபிக்கவில்லை. சட்டம் தனது பாதையில் செல்லட்டும். ஆனால் மக்கள் என்ற வகையில் நாம் நம்ப வேண்டியது நாம் பார்த்த பணிகளையும் நாம் அனுபவித்த மாற்றங்களையும் தான். வாக்குறுதிகள் அல்ல, செய்த பணிகள். வார்த்தைகள் அல்ல, நடவடிக்கைகள். ஸ்ரீரங்கம் தொகுதியின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்காக அனுபவமும் நிர்வாக அணுகலும் கொண்ட ஒரு பிரதிநிதி தேவை. அதனால் என் தனிப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் ஸ்ரீரங்கம் மக்களின் எதிர்காலத்தை நினைத்து நான் மீண்டும் பழனியாண்டிக்கு வாக்களிக்கிறேன்.